இந்தியாவில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் துணை அமைப்புகள் இரவு பகல் என்று பாராமல் முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டம் இது. அவ்வாறு கருமேகம் சூழ்ந்த இந்தியாவில் விடிவெள்ளியாக ஒரு மின்னல் வெளிச்சமாக பல உயிர்கள் இன்றும் இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர்தான் முகமது தீபக். சுதேசிமித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். யார் இந்த முகமது தீபக்? சமீபத்தில் கூட நமது எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து அவரின் பாராட்டு பெற்றவர். இந்த முகமது தீபக் என்ற தீபக்கை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். முதலில் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஒரு சிறு நகரம். அங்கே வக்கீல் அகமது என்ற 68 வயதான இஸ்லாமிய முதியவர் ஒரு சின்ன துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 30 ஆண்டு காலமாக அவர் இந்த வியாபாரத்தை செய்து வருகிறார். அவரது துணிக்கடையின் பெயர் பாபா துணிக்கடை, பாபா கார்மெண்ட்ஸ் என்ற பெயரில் அவர் நடத்தி வருகிறார். கடந்த குடியரசு தினத்தன்று பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்த ஒரு குழுவினர் அந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பல வன்முறைகளை செய்து நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதுதான் இவர்களது முக்கியமான வேலை. அப்படிப்பட்ட அமைப்பின் தொண்டர்கள் சுமார் 50 பேர் கூடி இந்த பாபா அவர்களின் துணிக்கடைக்கு சென்று வக்கீல் அகமது அவர்களை மிரட்ட ஆரம்பித்தார்கள். மிரட்டியது எதற்காக? உங்கள் கடையின் பெயரில் பாபா என்ற பெயர் இருக்கிறது. பாபா என்பது இந்து கடவுளை குறிக்கும். நீங்கள் ஒரு இஸ்லாமியர், நீங்கள் எவ்வாறு இந்த பெயரை பயன்படுத்தலாம்? அந்த பெயரை நீக்கிவிடுங்கள். அதாவது 30 ஆண்டு காலமாக அந்த பெயரை வைத்து ஒரு இந்தியனாக ஒரு வியாபாரம் செய்து வரும் ஒரு இஸ்லாமிய சகோதரனிடம் பஜ்ரங் தள் அமைப்பினர் அந்த பெயரை நீக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். இந்த மிரட்டலை கண்டு அவர் பயந்துதான் போய்விட்டார். திடீரென்று உங்கள் கடைக்கு வருகிறார்கள், கடையில் ஏராளமான துணிகள் இருக்கிறது, பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள துணிகள் இருக்கிறது, இவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று தெரியாது. திடீரென்று கடையை கொளுத்தி விடுவார்கள். அது அவர்களுக்கு கைவந்த கலை. அப்பொழுதுதான் இவரது கடைக்கு பக்கத்தில் ஒரு உடற்பயிற்சி நிலையம் நடத்தி வரும் தீபக் என்ற இளைஞர் வருகிறார். தீபக் வந்து இந்த பஜ்ரங் தள் அந்த கூட்டத்திடம், அந்த கும்பலிடம் பேசுகிறார். அவர் கூறுகிறார், அவர் இஸ்லாமியராக இருக்கலாம், ஆனால் அவரும் ஒரு இந்தியர். அவருக்கு தொழில் செய்வதற்கும் அவருக்கு விருப்பமான ஒரு பெயரை வைப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. இதை தட்டி கேட்க நீங்கள் யார் என்று அவர்கள் கேட்க, பஜ்ரங் தள் அமைப்பினர் தீபக்கிடம் என்ன உன் பேர் என்ன அப்படின்ட்டு கேட்கிறார்கள். பொதுவாக இப்படிப்பட்ட அமைப்புகள் பாஜக ஆகட்டும், ஆர்எஸ்எஸ் ஆகட்டும், இல்லை பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் ஆகட்டும், அவர்களது செயலை தட்டி கேட்டால் முதலில் கேட்கும் கேள்வி உன் பெயர் என்ன? அதாவது அவர்களுக்கு உறுதி செய்ய வேண்டும், இவன் இந்துவா இல்லை கிறிஸ்டியனா இல்லை முஸ்லீமா அப்படின்னு உறுதி செய்வதற்காக அவர்கள் கேட்கும் முதல் கேள்வி. இது ஒரு முஸ்லீம் பேரையோ இல்லது ஒரு கிறிஸ்தவ பேரையோ சொல்லிவிட்டால், ஓஹோ நீ வந்து ஆன்டி நேஷனல், தேச விரோதி, அதனால்தான் நீ இப்படி கூறுகிறாய் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். இதை புரிந்து கொண்ட தீபக் என்ன கூறினார்? என்னுடைய பேர் முகமது தீபக் அப்படின்ட்டு தைரியமாக கூறினார். இதை கேட்ட பஜ்ரங் தள் அமைப்பினர் ஒரு நிமிடம் ஆடித்தான் போய்விட்டனர் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் எதுவும் பேசவில்லை. அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். அதாவது குடியரசு தினத்தன்று, இந்தியாவின் குடியரசு தினத்தன்று நடந்த ஒரு சம்பவம். குடியரசின் அடிப்படை கொள்கையை சிதைக்கும் விதத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதன் பின்னர் வக்கீல் அகமது அவர்களை இவர்கள் சும்மா விட்டு விட்டார்கள். அவர்கள் கவனம் முழுவதும் தீபக் மேல் திரும்பியது. தீபக்கின் உடற்பயிற்சி நிலையத்தில் சுமார் 150 பேர் வந்து தினமும் உடற்பயிற்சி செய்வார்கள். அது மட்டும்தான் தீபக்கின் வருமானம். தீபக்கின் தாயார் இன்னமும் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை நடத்தி அங்கு வந்து டீ விட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் இவருடைய குடும்ப சூழ்நிலை. இந்த தீபக் அவர்களின் அந்த உடற்பயிற்சி நிலையத்தை மூட செய்து விட்டார்கள். இதற்கு எதிராக தீபக் என்ன செய்தார்? போலீஸில் சென்று இந்த வந்த கும்பல் சுமார் 150 பேர் வந்து அங்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி ஒரு கலேபரம் பண்ணி மூட வைத்து விட்டார்கள். அதன் பின்னர் யாரும் பயந்து அங்கு செல்ல மாட்டார்கள். பஜ்ரங் தள் அமைப்பு குறிவைத்த ஒரு உடற்பயிற்சி நிலையத்திற்கு மீண்டும் யாராவது செல்வார்களா? இல்லை. அவர்களுடைய உயிருக்கு அவர்களுக்கும் பயம் இருக்கும். தீபக்கின் வருமானம் முற்றிலும் நின்றுவிட்டது. ஆனால் தீபக்கின் மன வலிமை குறையவில்லை. தீபக் இன்னமும் கூறுகிறார், பரவாயில்லை, என்னுடைய பிஸ்னஸ் போனாலும் பரவாயில்லை,
நான் ஒரு இந்தியனாக ஒரு எடுத்துக்காட்டாக வாழ விரும்புகிறேன் என்று அவர் கூறுகிறார். இது நான் எனக்காக செய்யவில்லை. நம்முடைய எதிர்காலத்தை நினைத்து, எதிர்கால தலைமுறையினரை நினைத்து நான் இந்த செயலை செய்தேன். நான் அந்த செயலை செய்ததால் நான் வெட்கப்படவில்லை, நான் பயந்து விடவில்லை என்று தைரியமாக இருக்கிறார். இப்படிப்பட்டவரை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு நபர்கள் இவரை சமூக ஊடகம் வழியாகவும் நேரடியாகவும் அழைத்து பாராட்டி வருகின்றனர். திரு ராகுல் காந்தி எப்பொழுதும் சொல்வார், வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடையை வைத்திருக்கிறேன் என்று. அதற்கு மிக உதாரணம் நமது தீபக். அவரும் அந்த வெறுப்பு நிறைந்த ஊரில் அவர் அன்பின் கடையை திறந்து அன்பை விதற செய்கிறார். இதுதான் இந்தியாவிற்கு இன்று தேவை. இதுதான் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையும் கூட. காங்கிரஸ் கட்சி இப்படிப்பட்டவர்களை அழைத்து அவர்களை பாராட்டி அவர்களை ஊக்குவிக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தேவை? ஒரு மதசார்பற்ற இந்தியா தேவை. அமைதியான எந்தவித மத பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் ஒரு இந்தியா தான் காங்கிரஸின் கொள்கை. அதற்கு நேரே எதிர்மறையாக பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் எப்படியாவது இந்தியாவில் மதத்தின் பேரில் ஒரு வன்முறையை நிகழ்த்த வேண்டும், அதன் மூலம் வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் அவர்கள் அரசியல் நடத்தி வருகிறார்கள். இதுதான் காங்கிரஸுக்கும் அவர்களுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். இதிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. நமது சமூகத்தில் உள்ள சிறுபான்மையினர் இவர்களால் மிகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் கூட இவர்களது வன்முறைக்கு உள்ளாகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் சமயத்தில் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு எதிராக, சபைகளுக்கு எதிராக இவர்கள் நடத்திய வன்முறைகள் நாம் கண்டதே. நமது ஒரே நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஜாதி மத வேற்றுமைகளை களைந்து நாம் சகோதரர்களாக, அவன் முஸ்லீமா, அவன் கிறிஸ்தவனா, அவன் ஹிந்துவா என்று பார்க்காமல் நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒரே கொள்கையுடன் இருந்து வந்தால், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து போல், தீபக் செய்தது போல் மற்றவர்களுக்கு நாமும் உதவி செய்து அவர்களுக்கு உறுதுணையாக நின்றால், கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களது அந்த மதக்கலவரம் குறைந்துவிடும், அழிந்துவிடும், அந்த அமைப்பே இல்லாமல் ஆகிவிடும். அது நடந்தால் மட்டுமே இந்தியாவிற்கு பெருமை. அனைவரும் ஒன்றிணைவோம். வாழ்க பாரதம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.